ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்த பின்னர் தற்போது முன்னாள் ஆளுநர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். நிர்வாகிகள் அனைவரும், மூத்த கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் இன்று சந்தித்து சில கோரிக்கைகளை வைத்தோம். ஏனென்றால் இப்பொழுது இந்த கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கின்ற இந்த விஷ சாராயத்தினால் மக்கள் இறந்து கொண்டிருப்பதும், பல நூற்றுக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்திருப்பதும், தமிழக அரசு அதை இட்டு செல்லுகின்ற முறை சரியாக இல்லை என்பதுதான் எங்களது கருத்து. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனால் மாநில அரசை தாண்டி அவர்கள் எதையும் கண்டுபிடிக்கப் போவதில்லை. அதனால் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று, விசாரணை வேண்டும் என்பதுதான் எங்களது தீர்க்கமான ஒரு கோரிக்கை. அதை இங்கே நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே மாதிரி அங்கே சிகிச்சை பெற்று வருபவர்களில் பல பேர் கண் பார்வை இழந்திருக்கிறார்கள். பல பேர் இன்னும் அபாயகரமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஜிப்மர் மருத்துவமனைக்கு சில பேர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆக எந்த மருத்துவமனையில் யார் சிகிச்சை பெறுவது என்பதில் கூட குழப்பம் நிலவி இருக்கிறது. புதன்கிழமைதான் இங்கே இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று வெளியில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் செவ்வாய்க்கிழமையே அதிகமான பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். இதை மாவட்ட நிர்வாகம் கண்டுபிடிக்க தவறிவிட்டது. அது மட்டுமல்ல, அடுத்த நாள் கலெக்டரோடு உட்கார்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்எல்ஏவும் உட்கார்ந்து இதை மறைத்திருக்கிறார். கலெக்டர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று கலெக்டரை மாற்றியிருக்கிறார்கள். சஸ்பெண்ட் செய்யல, அவரை மாற்றியிருக்கிறார்கள். எஸ்பியை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு அமர்ந்து பொய்யை சொன்ன எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆக இந்த அளவிற்கு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அரசியல் ரீதியாகவே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த பாராபட்சம் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, இங்கே அவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டு பல பேர் உயிரிழந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த துறையின் அமைச்சரோ இல்லை என்றால் முதலமைச்சரோ அங்கே சென்று பார்க்க வேண்டும் என்று கூட நினைக்காதது எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் உள்ள மக்களை மதிக்கிறது என்பது எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அதே போல இதை ஜனநாயக நாட்டில் ஒரு குற்றம், ஒரு பிரச்சனை ஒரு மாநிலத்தில் நடந்தது என்றால் அதை கண்டிப்பதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது அவர்கள் போராடுவதற்கு அனுமதிக்கவில்லை. அவர்கள் போராட்டத்திற்கு செல்வதற்கு முன்னாலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் காவல்துறையினரால் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள். பெண்கள், ஏனென்றால் இது எரிசாராயத்தையும் விஷச்சாராயத்தையும் பற்றியது, அதனால் பெண்கள் அதிகமாக கலந்து கொண்டார்கள். பெண்கள் கைதாகி இருக்கிறார்கள் என்று கூட பாராமல் 10 மணி வரைக்கும் அவர்களை வைத்து அதற்கு பின்பு அவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். அவர்களை மிக மோசமாக நடத்தியிருக்க, ஒரு அரசியல் கட்சி நிர்வாகிகள் போல இல்லாமல் குற்றவாளிகள் போல நடத்தியிருக்கிறார்கள். இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதையெல்லாம் குறித்து நாங்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆளுநர் அவர்களும் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே சிபிஐ மெமரண்டம் கொடுத்திருக்கோம். கவர்னரை வந்து அங்க பார்க்கணும், அங்க நேரடியா வந்து மக்களை சந்திக்கணும், அந்த மாதிரி என்ன கோரிக்கை? இல்ல, நாங்க எங்களோட கோரிக்கையை நாங்க கொடுத்தோம். ஏன்னா கவர்னர் தான் உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் இங்கே. அதனால அவர் வந்து அவர்கிட்ட இந்த மாநிலத்தில் இவ்வளவு நடக்குது, அவரும் வருத்தத்தை தெரிவித்தார். ஆனா எங்களோட கோரிக்கையை நாங்க கொடுத்திருக்கோம். மாநிலத்தில் ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு மாநில அரசுடைய அனுமதி பெற வேண்டும் சம்பந்தமா இது ஆளுநர்கிட்ட இல்ல, அதுதான் நாங்க அதனாலதான் ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்கோம். ஏன்னா ஏன் சிபிஐ வேணான்னு சொல்றாங்க? சிபிஐ உங்களுக்கு மடியில பயம் இல்லைன்னா, கனம் இல்லைன்னா சிபிஐ விசாரிச்சுட்டு போட்டோம். ஏன் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் மனு அளித்த பின்னர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.